அந்தர்பல்டி அடிக்கும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் அதிமுக, அதிர்ச்சியிலே சசிகலா தரப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே குறுகிய நாட்கள் பொதுச் செயலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் வரைக்குமே சசிகலா அம்மையாருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது இருந்ததால் இப்பொழுது சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என மாறிவிட்டது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யார்? எடப்பாடியா? கிடையாது, ஓபிஎஸ் மட்டும்தான் காரணம். ஓபிஎஸ் யாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினார்? சசிகலா அம்மையாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினார். அதில் தான் அவருக்கு கிடைத்தது கடைசி வெற்றி. அதுக்கப்புறம் எந்த ஒரு வெற்றியும் ஓபிஎஸ் பதிவு செய்ய கிடையாது. அதாவது ஓபிஎஸ்ஐ முதல்வர் பதவியிலிருந்து சசிகலா அம்மையார் இறக்குகிறார். அதன் காரணமாகத்தான் சசிகலா அம்மையாருக்கும் டிடி தினகரனுக்கு எதிராக தர்மயுத்தத்தை நடத்த ஆரம்பிக்கிறார் ஓபிஎஸ். அதன் பின்பு சிறைச்சாலை செல்கிறார் சசிகலா அம்மையார். அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு என்பது நடத்தப்பட்டு ஓபிஎஸ் உடைய தூண்டுதலின் பேரில் தான் சசிகலா அம்மையாரும் டிடி தினகரனும் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் சசிகலா அம்மையார் அதிமுக என் மூலமாகத்தான் வெற்றி பெறப் போகிறது, திமுக நான் இருப்பதையே மறந்து விட்டதா என கூட செய்தியாளர் சந்திப்பிலே மிகப்பெரிய அளவிலே பேச்சுகள் எல்லாம் பேச ஆரம்பித்தார். அதிமுகவை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைப்பேன் என பேச்சுகள் எல்லாம் பேசிவிட்டு தற்சமயம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை சசிகலா அம்மையார் அந்த கட்சியிலே இணைந்திருக்கிறார். அதாவது அது சசிகலாவுடைய உறவினருடைய கட்சி. அது கட்சியிலே இணைந்து தற்சமயம் வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதி 23 வேட்பாளர் என சொல்லி 21 வேட்பாளர் பெயரை அறிவித்தார். இரண்டாம் கட்டமாக மார்ச் 31ஆம் தேதி 38 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி 5 வேட்பாளர்களும், 4ஆம் கட்டமாக ஏப்ரல் 4ஆம் தேதி 2 தொகுதியில் வேட்பாளர்கள் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை சசிகலா அம்மையார் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாராம். இந்த 64 வேட்பாளர்களுமே தற்சமயம் அதிமுகவுடன் இணைந்து விடலாமா என்ற பேச்சும் அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய வகையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சசிகலா அம்மையார் தனிப்பட்ட முறையிலே கட்சி சசிகலாவும் பாமக ராமதாசும் இணைந்து எந்த ஒரு வெற்றியும் பதிவு செய்ய போவது கிடையாது, இவர்களுடைய தொகுதியிலே நாம் போட்டியிட்டால் நம்முடைய சொந்த காசை செலவழித்து சூனியம் வைப்பதற்கு சமமாக மாறிவிடும் என நினைத்த அந்த நபர்கள் பூராமே தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து விடலாமா அல்லது தேர்தலை சந்திக்கலாமா என திடீரென அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய வகையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையார் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தொகுதிக்கே இதுவரைக்கும் சென்று எந்த ஒரு தொகுதிக்கும் சென்று அதாவது வாக்கு சேகரிப்பதோ மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடலை அப்படிங்கிற செய்திகள் கூட அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் புறம் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். மற்றொரு தகவலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் மட்டுமல்ல சசிகலாவினுடைய தரப்பிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.